ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் கைமணம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரெடிமேட் பீஸா பேஸ் வச்சு எப்படி பீஸா செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து 2K கிட்ஸ் வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோ கிளிக் பார்க்கலாம். தேவையான பொருள்: பீஸா சாஸ், சீஸ், ஸ்வீட் கார்ன், தக்காளி, குடமிளகாய், வெங்காயம். கூடவே நம்ம வாங்கி வச்ச பீஸா பேஸு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம பீஸா பேஸை எடுத்துக்கணும். அதில் நம்ம பீஸா சாஸ் எடுத்தோம் பார்த்திங்களா, அதை கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சீஸ் எடுத்து ஃபுல்லாக அந்த பீஸா மேலே வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச குடமிளகாய் இருக்குது பார்த்திங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிடணும். வச்சுட்டு வெங்காயம், தக்காளி தேவையான அளவுக்கு வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் அப்படியே மேலே தூவி விட்டுறணும். தூவிட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச சீஸ் பேலன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதையும் மேலே போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஓவனை போய் ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த பீஸா எடுத்துகிட்டு போய் அதில் வச்சுட்டு 10 மினிட்ஸில் வச்சுட்டு நீங்கள் வந்துடணும். அப்படி உங்கள்கிட்ட ஓவன் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, குக்கராவது இல்லைனா இட்லி பாத்திரமாவது எதாவது எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தை தலைக்கீழ கவுத்தி போட்டுடணும். போட்டுட்டு நீங்கள் அதில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சாலே போதும், உங்களுக்கு நல்லா பேக்காகி வந்துடும். சீஸ் பீஸா ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள்.